இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நம்ம தியானிக்கிறதுக்காக எடுத்துக்கிட்ட வசனம் ஆதியாகமம் 32:8. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். இங்கே பார்த்தோம் அப்படின்னா யாக்கோபு கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இனிமேல் யாக்கோபு கிடையாது, நீ இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு புதிய நாமத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்படி இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஏசா என்ன பண்ணுறாரு, யாக்கோபை எதிர்த்து 400 பேரோட வராரு. இந்த விஷயம் யாக்கோபுக்கு தெரிஞ்சோடனே யாக்கோபு ரொம்ப பயந்து போயிடுறாரு. ஐயோ, நாளைக்கு எப்படி இருக்கும், விடிஞ்சா எப்படி இருக்கும், ஏசா வந்தால் என்னை என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பயங்கர பயம். அந்த பயத்தினால என்ன பண்ணுறாரு, ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போராடி ஜெபிக்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இனிமேல் நீ யாக்கோபு கிடையாது, இஸ்ரவேல் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் ஏசா யாக்கோபை மேற்கொள்ளவே இல்லை. இதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நாம் நாளைக்கு என் நாள் எப்படி இருக்கும், ஆண்டவரே ஒரு மாதத்தை முடிச்சிட்டேன், இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பயத்தோடு நம்ம இருக்கலாம். சில நேரங்களில் நம்ம மனுஷர்களோட போராடிக்கிட்டே இருப்போம், எப்படி மேற்கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரோடு போராடுறதுக்கு மறந்து போய்டுறோம். யாக்கோபு அப்படி தான் ஆண்டவரோடு போராடினார். ஆண்டவரோடு ஜெபத்தில் போராடும் போது அவருடைய வாழ்க்கை புதிதாக மாறிச்சு. யாக்கோபு அப்படின்னா எத்தனை திருடன்னு அர்த்தம், ஆனால் அவருடைய வாழ்க்கையை பாருங்கள், ஆண்டவர் இஸ்ரவேலாய் மாற்றி கொடுத்தார். அதே மாதிரி தான் நம்மளும் மனுஷங்களோட கஷ்டங்களோட எல்லாவற்றிலும் தனிமையாக நாமளே போராடாமல் ஆண்டவரோடு சேர்ந்து ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் போராடும் போது நம்மளுடைய வாழ்க்கை முழுமையாக மாறும். அப்போ நம்மளுக்கு நாளைய குறித்த பயம் தேவை இருக்காது. ஆகாயத்து பட்சிகளை அவர் போஷிப்பார் அப்படின்னா நம்மளை போஷிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதனால் நாளைய குறித்து பயப்படாதீங்க, இந்த புது மாதத்தை குறித்து பயப்படாதீங்க. நீங்கள் என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் தனிமையாக போராடாமல் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபத்தில் அவரோடு போராடுங்க. நிச்சயமாக உங்களுடைய நாளை மாறும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.